These are precompiled files that has some function defined in them. நம்ம ஹேஷ்டேக் இன்க்ளூட் conio.h studio.hன்னு போடுறோம்ல, அதை போடுறதால அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம சி ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு we can call those functions in our program by supplying parameters. Header files is given an extension .h. C source file is given as extension .c. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி நம்ம கால் பண்ணுவோன்னா, ஆங்கிள் பிரேசஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு conio.h நம்ம கால் பண்ணுறோம், திருப்பி ஆங்கிள் பிரேசஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி ஓப்பன் பண்ணி .h .cன்னு கொடுக்கறதால அந்த ஃபங்க்ஷன் ப்ரீடிஃபைண்டாக பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே ப்ரீடிஃபைண்டாக பண்ண இன்னொரு ப்ரோக்ராமை நம்ம கால் பண்ணிக்க முடியும். இதுதான் ஹெட்டர் ஃபைல்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் மெயின் சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஒரு சி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் என்ன எழுதிக்கோமோ அப்படி தான் அதை கம்பைல் பண்ணோம். இதை கம்பைல் பண்ணுற டைமில் இந்த யூசர் நடுவில் எந்த ஃபங்க்ஷன்ஸும் அவங்க ஓனாக எதுவும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க, this is the entry point of a program. When a file is executed, the start point is the main function. From main function, the flow goes as per the programmer's choice. There may or may not be other functions written by users in a program. Main function is compulsory for any C program. The main function இல்லாமல் எந்த C ப்ரோக்ராமை எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது, ரிசல்ட்டை பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு எப்படின்னா, அந்த ஃபைலை நம்ம எப்படி சேவ் பண்ணணும்னா .exe ஃபைலை தான் சேவ் பண்ணணும். அப்போ தான் சி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரன் தி ப்ரோக்ராம். ஓகேவா? ஆக்சுவலி த exe creates out of compilation while the run and not the .c file. ஓகேவா? Next, in different compiler we have different options for compiling and running. ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணணும்னா .exe ஃபைலை தான் அதை சேவ் பண்ணும்போது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது .c அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒரு கம்பைலரும் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். சிலது நம்ம கீபேடை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கலாம். சிலதில் வெறும் ஷார்ட்கட் கீஸ் தான் அவுட்புட் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சி லாங்குவேஜ் டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸ் தான் சி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு டோக்கன்ஸும் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமும் நம்ம ரைட் பண்ண முடியாது. அதில் மொத்தம் 6 டோக்கன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ். இந்த 6மே சி ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் இன் ANSYS. இந்த சி ப்ரோக்ராமில் கீவேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கீவேர்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சி ப்ரோக்ராம்ஸ் எழுதுவோம். இது எல்லாமே ஒரு ஷார்ட்கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ, பிரேக், கேஸ், கேரக்டர், கான்ஸ்டன்ட், கண்டினியூ இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் CHAR இருக்குல்ல, அது கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ டபுள்னு இருக்குல்ல, டபுளை டபுள் இன்டிஜர் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஓகேவா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதிட்டோம், டிக்ளேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் இன் சி ஆர் த ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் தட் டு நாட் சேஞ்ச் டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த கான்ஸ்டன்ட்டை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று நியூமரிக் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட் என்னென்ன வரும்னா, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் வரும், அப்புறம் ரியல் கான்ஸ்டன்ட் வரும். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்,
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இன்டிஜர்னால் நம்பர்ஸ் வரும். ஸ்ட்ரிங் மீன்ஸ் ஏபிசிடி இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த ஐடென்டிஃபையர். They are programmer chosen names that represent part of the program, variables, function, etc. இந்த ஐடென்டிஃபை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த வேரியபிள்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம ஏபிசிடி கொடுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து யூஸரோட சாய்ஸ் தான். இந்த ஐடென்டிஃபையில் நம்ம எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு cannot use C keywords as identifiers. இந்த ஐடென்டிஃபையர்ஸில் நம்ம கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. கீவேர்ட்ஸ் நான் ஷார்ட்கட் சொன்னோம்ல, அந்த ஷார்ட்கட்டை நம்ம ஐடென்டிஃபையரில் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐடென்டிஃபையரில் அது வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக தான் இருக்கணும். ஒன்று ஆல்ஃபாபெட்டிக்கில் இருக்கணும், இல்லை நியூமரிக்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கணும். இதில் எல்லாமே வந்து ஒன்று அப்பர் கேஸாக இருக்கணும், இல்லை லோவர் கேஸாக இருக்கணும். ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கூடாது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இதில் ஒன்லி லெட்டர்ஸ் இல்லை டிஜிட்ஸாக தான் இருக்கணும். இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் கொடுத்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இந்த ஐடென்டிஃபையரில் 31 கேரக்டரை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இதில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து டிக்ளேர் பண்ண முடியாது. அதான் அந்த பாயிண்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். They are programmers chosen names to represent part of the program, variable, function, etc. Cannot use C keywords as identifier. Must begin with alphanumeric or followed by alphanumeric or. Upper and lower case characters are important. Must consist of only letters, digits or underscore. Only first 31 characters are significant. Must not contain space. ஓகேவா? இந்த இமேஜை பாருங்கள். நான் கான்ஸ்டன்ட்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அது வந்து கண்டினியூஸாக வந்து நம்பர்ஸ் கொடுக்குறது, இல்லைன்னா கண்டினியூஸாக வந்து நியூமரிக் கொடுத்துட்டு வந்து கேரக்டர் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு ரியல் கான்ஸ்டன்ட்டில் அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் டாட் வச்சு கொடுக்குறது. டாட் வச்சுன்னா 0.0083 இல்லைன்னா 0.27 அதுமாரி நம்ம டாட் வச்சு கொடுக்குறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் வந்து ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் அதில் நம்ம நம்பர்ஸும் கொடுக்கலாம், கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேமிங் வேரியபிள்ஸ். Variables in C may be given representation containing multiple characters, but there are rules for these representations. Variable names in C. நம்ம வேரியபிள்ஸை சி ப்ரோக்ராமில் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். இந்த வேரியபிள்ஸ்